மனித கடவுள் அஜித் குமார் அவருடைய புகழ் வாழ்க. அவரை சார்ந்த நாங்கள் வந்து மிக விரைவாக என் தலைவனை வந்து அரசியல் கூப்பிட்றோம். 2031 என் தலைவன் வந்து முதலமைச்சர் ஆவத்துக்காக மிகப்பெரிய ஒரு தியாகம் பண்ணுவோம். அதே போல் வந்து அனாதாசிரமம், முதியோர் இல்லம், பல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்து மிகப்பெரிய நம்மளுடைய கட்சி வந்து செயல்படும். சேர விருப்பம் உள்ளவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து கண்டிப்பாக எங்கள் தரப்பு வந்து கூப்பிடுவோம். தலைவனை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவோம். தலைவன் வந்தாருன்னா நாடே மாறும். எப்படி மாறுன்னு கேட்குறீங்க? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது தலைவன் வந்தார்னா, அதாவது 90 கிட்ஸு 80 கிட்ஸ் இவங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? படிப்புக்கு தகுந்த வேலை, படிக்கலையா அதுக்கு தகுந்த வேலை, கண்டிப்பாக அனைவருக்கும் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1990, 80 இந்த காலகட்டத்தில் போனது பல பேருக்கு கல்யாணம் ஆகாத பல பேர் சுற்றுறாங்க. ஏன்? அதாவது அவன் படிப்புன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி, அது பிறகு எம்எஸ்சி, அப்புறம் பார்த்தா எம்ஃபில், பிஹெச்டி, பிஎடு, இது மாதிரி பல படிப்பு போயிருப்பான். அவன் படிப்பு முடிக்கும் போது யாருக்கு 30 வயசு இருக்கும். புரியுதுங்களா? 30 வயசு ஆகும்போது ஊரில் அந்த அளவுக்கு வயசு பொண்ணு இருக்குமானா இருக்காது, கம்மியான வயசு இருக்கும். சில பொண்ணுங்களை படிப்பாங்க, படித்ததுக்கு ஏற்றாற் போல வந்து அதுக்கேற்ற பையனுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே போல வந்து படிச்சுட்டா மட்டும் போதாது இல்லையா, அதுக்கு தகுந்த மாரி நடுவில் வந்து சேலரி பார்ப்பாங்க. என்ன சேலரி வாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த சேலரி வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்து எப்படி பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. படித்த பொண்ணு என்ன பண்ணுவோம்? வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்த்து கல்வி பண்ணிடுவோம். அதன் பிறகு அந்த படித்த இளைஞர் என்ன பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது. பொண்ணு பார்ப்பாங்க. அவனை அப்போ படிச்சிருப்பான், 4 டிகிரி 3 டிகிரி படிச்சிருப்பான். அப்போ பண்ணா படித்த பொண்ணு இல்லை 1 டிகிரி படித்த பொண்ணுக்கும் போது அவனுடைய தகுதியில் சொல்லிட்டு போயின்னே இருக்கும். காலகட்டத்தில் பார்த்தா லாஸ்ட்டில் அவனுக்கு 40 வயசு வந்து நிற்கும். அதன் பிறகு பார்த்தா அவனுக்கு வேலையும் ஒழுங்கான வேலை இருக்காது. அப்புறம் எப்படி பொண்ணை கொடுப்பாங்க? என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுமாரி வந்து படித்த உடனே வேலை, அதாவது 1.5 லட்சம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாய்க்கு நீ கொடுக்கறத 1 லட்சத்தை கொடுத்துட்டு மீது 50,000 கட் பண்ண 2 பேர் வாழ்வான். மாசம் 25,000 சம்பளத்துக்கு 2 பேர் போட்டா. புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து வேலை இல்லாம பல பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னா அந்த கஷ்டம் வந்து இன்னைக்கு யாரும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால சொல்றேன், நான் என்னன்னா வாழ்க்கையில வந்து முன்னேறன்னா, நம்ம தமிழ்நாடு முன்னேறினா இது எல்லாமே மாற்றணும். அதாவது படித்த பட்டதாரிக்கு வேலை, முதல் பட்டதாரிக்கு வேலை. புரியுதுங்களா? அதுக்குதான் கஷ்டப்பட்டு நாங்களாம் படித்தோம். புரியுதுங்களா? 2வது, அதாவது ஒரு சரக்கு கடை கூட தமிழ்நாட்டில் இருக்க விட மாட்டார். ஒரு சரக்கு கடை, ஒரு குடிகாரவும் இருக்க விட மாட்டார். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு சரக்கு அப்படியே குடிக்கணும்னா இருந்தால் கூட 1 கோடி 500 கொடுத்து விவசாயத்தை வாழ வைப்பாரு. ஏன் விவசாயத்தை வைக்க? விவசாயம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? படிப்பு முக்கியம், விவசாயம் முக்கியம். அதை விட்டு சரக்கா முக்கியம். தெருவுக்கு தெருவு, வீட்டுக்கு வீட்டு, இன்னும் கொஞ்ச நாள் போன டோர் டெலிவரியே கொடுப்பீங்க. உங்களுக்கு சரக்கு எவனும் வரமாட்டான், சரக்கு வாங்க சொல்லி டோர் டெலிவரி கொடுப்பீங்க. இதான் நடக்க போகுது. இதுதான் கவர்மெண்ட் ஜாப்பா மாறப்போகுது. வேற எதுவும் கிடையாது. இது மாரி என்ன பண்ண முடியும்? ட்ரக்ஸ், கஞ்சா அப்படின்னு என்னென்னமோ. இதெல்லாம் ஒரு நாடா இது? ஏன் அந்த சரக்கு எதுனாதான் என்ன? அந்த கடையை மூணாதான் என்ன? என் தலைவன் வந்தானா முதல் கையெழுத்து இந்த மதுபான கடை இருக்கக்கூடாது, ட்ரக்ஸ் ஒருத்தவங்க இருக்கக்கூடாது. ஒரு குடிகார நாடே இல்லாத இந்த நாடுனா தமிழ்நாடு. என் மனித கடவுள் அஜித் குமார் அவர் ஆட்சியில தான் அது நடக்கும். இவனை எழுதி வச்சுங்க. புரியுதுங்களா? என் தலைவன் வரட்டும், படித்தவனுக்கு வேலை, கரெக்டான வேலை. அதே மாதிரி வந்து இந்த மதுபான கடைகளை உடனே மூடுவாரு. இதெல்லாம் நடக்குதா மட்டும் இல்லையா பாருங்க. வாடும் மனித கடவுள், அதாவது நம்ம வந்து மனித கடவுள் அஜித்குமார் வர வைக்கணும், எல்லாம் சேர்ந்து. அதான் முக்கியம். நீங்க நம்ம கட்சியில சேர்றவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து என் தலைவன் வருவாரு. 2031 அரசியல் வந்து ஏறது என்பது உறுதி. அது எந்த மாற்றம் இல்லை. புரியுதுங்களா? அவரை விட இந்த உலகத்துல சுத்தமான மனுஷன் யாருமே கிடையாது. கோல்டு இல்லை, அது வைரம். புரியுதுங்களா? நம்ம தலைவன் வரணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா வந்து 5000 ஃபாலோவர்ஸ் வரும்போது நான் லைவ்ல வருவேன், உங்களோட பேசுவேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு முயற்சி பண்ணுவேன். என் தலைவன் என்னை கூட்டாருன்னா கண்டிப்பா என் தலைவனை போய் மீட் பண்ணுவோம். அவர் என்ன சொல்ல செய்வேன். இங்க பாருங்க, எந்த வேலையா இருந்தாலும் விட்டு கிடைச்சிட்டு வான்னு கூப்பிட மாட்டான் என் தலைவன். புரியுதுங்களா? எந்த வேலையும் அப்படியே போட்டு வான்னு கூட மாட்டான். உன் குடும்பத்தை பாரு, உன்னை பாரு, நீ நல்லா இரு அப்படி சொல்லக்கூடிய என் தலைவன். புரியுதா? இதுமாதிரி தலைவர் இருக்கையோ நல்லவனை வர வைங்க, நல்லவனை சாவடிச்சிடாதீங்க. சும்மா ஆடுறவன், பாடுறவன், ஓடுறவன், இது மாரி விட்டு அடிக்கிறவன், இது காமெடி பண்ணக்கூடிய என் தலைவன் ஒரு விஷயத்தை பாக்குற, ஒரு மீட்டிங்கை பாக்குறியா? ஒரே ஒரு இது ஒன்று கொடுத்தாரு, ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு. அதுல என்ன பண்ணித்தாரு பாத்தீங்களா? வாழ் அஜித் வாழ்க, விஜய் வாழ் சொல்ல, உங்க குடும்பத்தை முதல்ல வாழ வை. அப்புறமா நான் உண்மையை சொல்றேன், பரவாயில்ல, நான் என்னால முடிஞ்சது ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ வருமானம் சம்பாதிக்கிறேன்,
நான் வரேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அஜித்தினுடைய ரசிகர் யாரா இருந்தாலும் தான் குடும்பத்தை வாழ வைக்கிற எண்ணம் உள்ளவங்க, வாழ்ந்துக்கிறவங்க மட்டும் உள்ளவா, வாழ முடியல கஷ்டப்படும் போது குடும்பத்தை பாரு, அடுத்த கையை இருந்தாத, புரியுதா? அதன் பிறகு நான் சொல்லுவா இல்ல வராத. அஜித் ரசிகனா இருக்க உனக்கு தகுதி இல்லை. உனக்கு ஒரு சிட்டிசன் படத்தை பாரு, தெளிவா சொல்லியிருப்பேன் தலைவன். அதை விட தலைவன் சொல்ல முடியுமா? அது அரசியல் தெரிஞ்சவன் புரிஞ்சவன் என் தலைவர் நடிச்சிட முடியும் யாராலும், அந்த அளவுக்கு. புரியுதுங்களா? அஜித் நம்ம வாழுங்க. எல்லாம் வந்து இது ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.